திருப்புறம்ன்ற பிரச்சனை தொடர்ச்சியா வந்து பாத்தீங்கன்னா 3-4 நாட்களாக சீமான் எதுவுமே வாய் திறக்கவில்லை. ஆனா இன்னைக்கு இஸ்லாமிய பெண்களை வைத்து பெரியாருக்கு எதிராக பேச வைக்கிறான். அங்கே இஸ்லாமியர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி ஏற்படுகிறது. விசிகா தலைவர் திருமாவளவன் கூட அங்க ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்திட்டார். இதுவரைக்கும் இவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினார்களா? முப்பாட்டை முருகன் சொல்றான், நம்மளும் போய் முருகன் தமிழ் கடவுள் என்ற பேர்ல போய் விழுந்துடுறோம். கொஞ்சம் கவனிக்கணும். நம்ம கடவுள் இல்லை கடவுள் இல்லை கடவுள் இல்லவே இல்லை என்று சொன்ன தமிழர் தந்தை பெரியாருடைய வழிதான் நாம் கடைபிடிக்கணும் தவிர தமிழ் கடவுள் முருகன் நம்ம இறக்கூடாது. தமிழ் கடவுள் முருகன் சொன்னோம்னா முப்பாட்ட முருகன் வருவான். அவன் பின்னாடி சங்கி வந்து முருகனுக்கு நீ கிடா வெட்டக்கூடாதுவா, ஆடு வெட்டக்கூடாதுவா, நான் அங்கதான் மலையில தான் தீபம் ஏற்றுவான். கடவுள் இல்லைன்னா கடவுள் இல்லைதான். பெரியாருடைய அந்த பாணியை விட்டு விலகினோம் என்று சொன்னால், சந்தர்ப்பவாத அரசியலுக்கு சென்றோம் என்று சொன்னால் தமிழ்நாட்டை வட மாநிலத்தை போல் மாற்றி விடுவார்கள். எச்சரிக்கையாக நாம் இருக்க வேண்டும். திருப்பூரம் என்ற பிரச்சனை இல்ல, பத்திரிகையாளர் கேட்டதுக்கு மட்டும் செய்தியை சொல்லிட்டு எந்த விதமான ரியாக்ஷன், எந்த ஒரு போராட்டம் கோரிக்கை எடுக்கல. தமிழ் தேசத்துக்கு எதிரான அத்தனை வேலைகளையும் ஒன்றிய அரசு செய்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் என்ன போராட்டம் எடுத்திருக்காங்க? அப்ப இதையெல்லாம் அந்த மனநோயாளிகளுக்கு குணப்படுத்தும் விதமாக நாம் சொல்ல வேண்டியது இருக்கிறது. சீமானை பின்பற்றக்கூடிய மனநோயாளிகளுக்கு நாம் தெளிவாக இதையெல்லாம் விளக்கி சொல்ல வேண்டியது இருக்கிறது. ஏன்னா அவர்களை குணப்படுத்தணும், குணப்படுத்தி ஆகணும். அந்த நபர்களை எல்லாம் குணப்படுத்த வேண்டிய தேவை இருக்கு நமக்கு.